ஒரு அம்மா வந்துட்டு ஒரு வீடியோல சொல்றாங்க, அவங்க எந்திரிக்க முயற்சி பண்றாங்க. இருந்தாலுமே கழுத்த போட்டு அமுக்குறாங்க, மிதிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் மேல கத்தி குத்து, கத்தி சிராய்ச்சல்லாம் இருக்கு அப்படின்றாங்க. பிரச்சாரத்துக்கு வர சாதாரண மக்கள் அதெல்லாம் கொண்டு வருவாங்களான்னு கேட்டா இல்லதான். சோ நம்ம இப்போ 2 சைடும் பார்க்கணும். விஜய் அவர்கள் ஒருவேளை காலதாமதம் இல்லாம வந்திருந்தாரு அப்படின்னா இந்த அசம்பாவிதங்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கும். என்ன கேட்டா நம்மளுமே ஒரு சைடு தப்பு தான் பண்ணியிருக்கோம். ஏன் இவ்வளோ பேர் இவ்வளோ கிரேஸா இருக்கீங்க போய் பார்க்கணும் அப்படிங்கிறது. சினிமா நடிகர் வராரு, அவரை பார்க்கணுங்கிற கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்கும். பட் அதுக்காக நம்மளுடைய குழந்தைங்களையும் வீக்கானவங்களையும் நம்ம கூட்டிட்டு போறப்போ அவங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஏன்னா கூட்ட நெரிசல்ல என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கப்போ பாதுகாப்பான இடங்கள்ல இருக்கு அப்படின்னா நம்ம போகலாம். ஸோ கரூர்ல இடம் கொடுக்கப்பட்டது ரொம்ப நேரோவான ஒரு பிளேஸ். அந்த இடத்துல இவ்வளோ பேர் கூடியிருக்காங்க. அந்த இடத்துல கரெக்டான போலீஸ் படையும் கொடுக்கப்படல. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சாரத்துல இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கா அப்படின்னு கேட்டா இல்லதான். இந்த விஷயங்கள் நடக்க அடுத்தடுத்து செலிபிரிட்டிஸா இருக்கட்டும் எல்லாருமே இரங்கல் தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. உதயநிதியா இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே உடனே பார்க்க வராங்க. எம்எல்ஏ 10 மினிட்ஸ்லயே அங்க போற அளவுக்கு அது எப்படி உடனே நடக்கும்? அவர் என்ன அந்த இடத்துலயேவா இருந்திருப்பாரு? கள்ளக்குறிச்சியில ஒரு மாணவி நீட்னால இறந்து போனான். அதே மாதிரி ஒரு பொண்ணு வரதட்சணை கொடுமையால சூசைட் பண்ணிக்கிட்டா. ஜாதியால ஆணவ கொலை நடந்தது. இதுக்கு எல்லாத்துக்குமே எந்த ஒரு செலிபிரிட்டிஸுமே உடனே ட்வீட்டோ இல்ல உடனே இரங்கலோ தெரிவிக்கல. பட் இந்த ஒரு பிரச்சாரத்துக்கு உடனே ட்வீட் வரதா இருக்கட்டும், அது எல்லாமே விஜய் அவர்களை தாக்குற மாதிரி இருந்தது. என்னதான் விஜய் அவர்கள் மேல தப்பு இருந்தாலுமே ஏதோ ஒரு இடத்துல இது எங்கேயோ கனெக்ட் ஆகி யார் மேல தப்புன்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஸோ நம்ம இதுல 2 விஷயங்கள் பார்க்கணும். ஒன்று, தாவேகா மேலேயும் குற்றம் இருக்கு. அதே மாதிரி ஒரு இடத்த பிரச்சாரத்துக்குன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல மக்கள் கூட தான் செய்வாங்க. அப்படி இருக்கப்போ ரொம்ப நேரோவான இடத்த கொடுக்கறதும் தப்பு. இதுல பாதிக்கப்படுறது நம்ம தான் நம்மளுடைய குடும்பங்களை இழந்து வாடுறோம். கவர்மெண்டா இருக்கட்டும் இல்ல டிவிகேவா இருக்கட்டும், இறந்த குடும்பங்களுக்கு நிதியுதவி வழங்கினாலுமே அவங்களுடைய இழப்பை ஈடுகட்ட முடியுமான்னு கேட்டா இல்லதான். மிஸ்டேக் யாரு மேல வேணாலும் இருக்கலாம். ஆனா பாதிக்கப்படுறது மக்கள்ங்கிற நம்ம தான். இழப்புகளை எதிர்கொள்றது நம்ம மக்கள் தான். ஸோ இனிமே யாரா இருந்தாலுமே டிஎம்கேவா இருந்தாலும் சரி, டிவிகேவா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இடையில ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதுல மக்களை பலியாடா மாற்ற வேண்டாம். உங்களுக்கு இடம் கொடுக்க முடியலன்னா நீங்க அவர் ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க. உங்களுக்கு டைமா வர முடியும் அப்படின்னா அந்த பிரச்சாரத்தை பண்ணுங்க. அவங்க பண்ணது தப்பு, இவங்க பண்ணது தப்புன்னு அவங்க தரப்பினர் எடுத்து வைக்கிறாங்களே தவிர அவங்க குடும்பங்களுக்கு என்ன வழி? அவங்க இழப்புக்கு எதை ஈடுகட்ட முடியும்? இனிமே அரசியல் காரணங்களால எந்த ஒரு மக்களும் பாதிக்கப்படக்கூடாது. அரசியல் ஒரு சாக்கடை தான். அதுல நம்ம சிக்கிட்டோம்னா நம்மளால அதுல இருந்து வெளியே வர முடியுமான்னு கேட்டா இல்ல. பட் அதுல இருந்து நம்மளை காப்பாத்திக்க முடியும். அதுதான் உங்களுடைய ஓட்டு.